Hi friends, நான் திலக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன். அது என்ன ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் ஃபோட்டோவை வேற லெவலில் சினிமேட்டிக்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்புட் வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுக்குது. இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஃபுல் வெர்ஷன் நீங்கள் பை பண்ணிக்கலாம், பட் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்லாம் என்ன இருக்குது, ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குது, என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குது, இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் சாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாதிரியான வேற லெவலில் சினிமேட்டிக் எப்படி ஒரு டீசர் ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது ஒரு மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணும்போது வேற லெவல் அந்த கேமரா ஆங்கிள்லாம் மாறுது இல்லை, அவ்வளோலாம் தேவையில்லைங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் இதை வச்சு எடிட் பண்ணி வேற லெவலில் சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் தான், இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதோட டுட்டோரியல் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் இன்ச் பை இன்ச் எல்லா டூல்ஸும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விமேஜ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம சினிமாகிராஃபி அனிமேஷன் நிறையவே பண்ணலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அதோட ரேஷியோ கேட்டிருப்பாங்க. எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே அவைலபிள் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். அந்த ஆப்ஷன் வந்து வேறு லெவல் ஆப்ஷன். அதுக்காக தான் நான் இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்த parallax எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான 3D கேமரா எஃபெக்ட் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிக்கும். ஸ்கேன் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன டாட் மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்ட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த சைட் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மேலே ஃபேஸ் கவர் ஆகலை, ஸோ ஹெட் வரைக்கும் கவர் ஆகணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக மேலே அந்த டாட்ஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா இப்போ ஹெட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போர்ஷன் எங்கே வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பிளர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே பிளர் பண்ணி உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிளர் பண்ணுமோ அந்த அளவுக்கு பிளர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அந்த ஆப்ஷனும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பிளர் ஒரு 20% வந்து பிளர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்குது. ஸோ ஓவர் பிளர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்காக இருக்காது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இப்போ மூவ் ஆகிறது ஸ்பீடை வந்து நீங்கள் குறைக்கலாம், அதே நேரத்தில் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் இதில் வந்து ஃபாஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பொசிஷனில் மூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணும் போதும் உங்களுக்கு அங்கே வந்து ஹெட் அந்த பாயிண்ட் வச்சுருப்போம்ல அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது ஒவ்வொரு டைம் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எது மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த கடைசியில் இருக்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு சினிமேட்டிக் இதில் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்ஷன் வந்து தருது. ஸோ அது ரொம்பவே பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே லுக்காகவும் இருக்குது. சினிமாவில் ட்ரைலர் டீசர் பார்க்குற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் அந்த ஹெட்டை வந்து அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அவுட்புட் வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இன்னும் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த கேமரா ஆப்ஷன்லாம் பார்த்தாச்சு. இதிலே இன்னும் டிஃப்ரெண்டான இன்னும் ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த பாயிண்ட் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த செட்டிங்ஸில் கூட போயிட்டு அங்கே ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து நான் சொன்ன மாதிரி மீடியம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த செட்டிங்கில் அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டான இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இதே மாதிரி நீட்டாக உங்களுக்கு வரும் இந்த வி இமேஜில். ஸோ இதில் லோகோ மட்டும் இருக்கும். ஏன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகுது. பட் இந்த அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே ஹெச்டிலையும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுது. கிளாரிட்டியாக இருக்குது அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இதில் டோட்டலாக ஃப்ரீயில் வந்து ஏதோ 2 எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிமிட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஃபாகவும் அதே நேரத்தில் வீடியோவும் சேவ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆப்ஷனில் தான் சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜரில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். சில எக்ஸாம்பிள்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலான்னு. அண்ட் கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ஜிஎஃபாக வீடியோவான்னு கேட்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் சினிமேட்டிக்கில் நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோ க்ரியேட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி பற்றியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் டுட்டோரியலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சேனலில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக்.